ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் அருமையான சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்பவும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். மஷ்ரூம் பட்டர் பீன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டு வதக்குனா சரியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 4 பல் பூண்டை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். 3 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 25 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அதே பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நெய்யோடு அது அந்த பேஸ்ட்டை சேரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பட்டர் பீன். இது ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 50% அளவுக்கு நல்லா குக் பண்ணிட்டேன். குக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா கிரேவி நல்லா திக்காகணும் ஓரளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. ரொம்பவும் அருமையான சுவையில் இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.